குடு. யாரு? மாப்பிள்ளை. உங்க பொண்ணை கட்டிக்க போற மாப்பிள்ளை. ஏய் பொறுக்கி, உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நானே என்னை பத்தி என் வாயில பெருமையா பேசுறத விட நீங்களே என்னை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது பெருமையா இருக்கு. டேய் லோ கிளாஸ், நீ நல்லவ மாதிரி நடிச்சு என்ன ஏமாத்தல, உன்னதான் ஏமாத்திக்கிட்ட. இன்னும் 1 மணி நேரத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அத்தை, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். நீங்க சொன்ன அதே 1 மணி நேரத்துல எனக்கும் கல்யாணம். நீங்க கண்டிப்பா ஆசீர்வாதம் பண்ணணும். உன் கல்யாணத்துக்கு நான் ஏன் ஆசீர்வாதம் பண்ணணும்? பொண்ணு கல்யாணத்துக்கு ஆத்தா ஆசீர்வாதம் பண்ணாம உங்க தாத்தாவா பண்ணுவான்? நீங்க வேணா மாப்பிள்ளைய மாத்தலாம், நான் மாமியார மாத்த முடியுமா? கல்யாண மண்டபத்துக்கு வர்றேன், வந்து உங்க கண்ணு முன்னாடியே உங்க பொண்ணை தூக்குறேன். என்ன சம்பந்தி, எதுக்கு இப்படி டென்ஷனா இருக்கீங்க? அந்த பொறுக்கி ராஸ்கல் இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு என் பொண்ணை தூக்கிட்டு போவேன்னு என்கிட்டயே ஃபோன் பண்ணி சொல்ற. சம்பந்தி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. மண்டபத்தை சுத்தி என் ஆளுங்களை நிக்க வச்சிருக்க. ஒரு பயம் உள்ள வர முடியாது. பாத்தீங்களாமா, ஒருத்தன் கூட உள்ள நுழைய முடியாதுன்னு சொன்னாரு. இவன் முழுசா ஒரு தினுசா வந்து உட்கார்ந்து நிக்கிறானே. இவன் ஒத்த ஆளு நம்ம மொத்தாளையும் ஏமாத்திட்டு காயத்ரியை தூக்கிட்டு போக முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? சத்தியமா முடியாது. கவலைப்படாதீங்க, இவனை நாங்க பாத்துக்கிறோம். டேய், சைலண்டா உட்காந்துருக்கானு கேர்லெஸ்ஸா இருந்துடாதீங்க. சேரை விட்டு எந்திரிச்சான்னா போட்டுருங்க. சரி. ஏய் ஏந்திரு. பா. அந்த இடத்தை விட்டு அவனால எந்திரிக்க முடியாது. தைரியமா இருங்க சம்பந்தி. அம்மா, அவன் சைலண்டா சாக்லேட் சாப்பிட்றானு பார்க்காதீங்க. அவன் பார்வையில ஏதோ ஒரு வயலண்ட் தெரியுது. எதுக்கும் பாப்பா ரூம்ல இருக்குதான்னு போய் செக் பண்ணுங்க. ஆமா, போய் செக் பண்ணுங்க. காயத்ரி, 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 காயத்ரி. காயத்ரி, 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 ரெடி ஆயிட்டியா? காயத்ரி, கதவு தர. காயத்ரி, என்னாச்சு சம்பந்தி? என்ன ஆச்சுன்னு தெரியல, கதவு திறக்க மாட்டேங்கிறா. காயத்ரி, காயத்ரி, கதவு தர. காயத்ரி, 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 காயத்ரி. என்ன காயத்ரி? ரெடி. அண்ணே, நம்ம மோசம் போயிட்டானே. அவன் பொண்ணை தூக்க வரல, மாப்பிள்ளைய தூக்கிட்டானே. இவனை பிடிடா. ஏய் 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 ஏய், முட்டாள் வில்லனா இருக்கியே. ஏய், உன் பையன் உடம்புல பாம் செட் பண்ணி கத்திப்பாரா ஜங்ஷன்ல ஒரு வண்டியில நிறுத்திருக்காங்க. முதல்ல உன் பையனை காப்பாத்தியா? டேய், என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? வாடா போலாம். வாங்கடா. பாய். தேவராஜ், 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 என்ன? என் பொண்ணு கல்யாணம். என்னம்மா பேசுறீங்க? பையன் இருந்தா தானே கல்யாணம் நடக்கும். முதல்ல போய் என் பையனை கூட்டிட்டு வரேன். வாங்கடா. நான் சொல்றேன். கெட்டி மேளம், கெட்டி மேளம். மாங்கல்யம் தந்துனானே மம ஜீவன உங்க
விருப்பம் இல்லாமயே உங்க கண் எதிரில இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சேம்மா. இந்தாங்க அட்டதையாவது போடுங்க. சர்வாபீஷ்ட சித்திரஸ்து. பெரியவா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. அத்தை, பொண்ணை தூக்கிட்டு போய் தாலி கட்டுறது பழைய ஸ்டைல். மாப்பிள்ளையை தூக்கிட்டு அதே இடத்துல உட்காந்து தாலி கட்டுறது தான் புது ஸ்டைல். போல மாட்டச்சலும். மாப்பிள்ளை